இன்றைய நாளில் இளம் மருத்துவர் ஈவா தனது நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை மருத்துவ வரலாற்றை படிப்பதற்காக விட்டுவிட்டு அவளது இயல்பு முதல் உடல் நோய் மற்றும் சீல் செய்யப்பட்ட விதி வரை அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறார். ஜோஹன் அன்முத் பகுத்தறிவுவாதத்தின் எழுச்சிக்கும் பண்டைய ஆன்மீசவாத வடிவங்களுக்கும் இடையே நிரந்தர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 18ஆம் நூற்றாண்டின் பிரஷ்ய மருத்துவர். புக் ஆஃப் விஷன் என்பது இந்த இரண்டு இருப்புகளையும் துடைத்து முடிவில்லாத சூழலில் கலக்கும் ஒரு கையெழுத்து பிரதியாகும். எதுவும் அதன் நேரத்தில் காலாவதியாகாது. நீங்கள் விரும்புவது மட்டுமே உண்மையானது, நடப்பது மட்டுமல்ல. இந்த வேண்டுமென்றே புதிரான தொடக்கத்தில் விமர்சகர்கள் வாரம் வரை பார்வையாளர்களை எளிதில் பிரிக்கலாம். நேரத்தை தவிர்க்கும் சிக்கலான கதைக்களம் மற்றும் கட்டமைப்பால் நீங்கள் விரக்தி அடைவீர்கள். நடிகர்கள் சார்லஸ் டான்ஸால் வழிநடத்தப்படுவார்கள், மேலும் நிர்வாக தயாரிப்பாளர் டெரன்ஸ் மாலிக் மருத்துவம், அமானுஷ்யம் மற்றும் ஆன்மீசம் ஆகியவற்றில் ஆர்வமுள்ள ஸ்ட்ரீமிங் பார்வையாளர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது. ஹிண்டர்மேன் தனது 2002 முதல் ஆவணப்படமான ரோசி ஃபிங்கர்டு டானில் மாலிக்கின் பக்தி சித்திரத்தை வரைந்தார். ஹிண்டர்மேனுக்கு உத்வேகத்தின் வெளிப்படையான ஆதாரமாகவும் மாலிக் இருந்தார். ஹிண்டர்மேன் மாலிக்கின் ட்ரீ ஆஃப் லைஃப் லேபிளை தயாரிப்பதால் அவர்களின் பகிரப்பட்ட உணர்திறன் உடனடியாக தெரிகிறது. கனவு, நீடித்த காட்சிகள் மற்றும் அனுபவ சிந்தனை என்று விவரிக்கும். இதேபோன்ற வகையில் மாலிக்கின் மிக சமீபத்திய படைப்பை போலவே தி புக் ஆஃப் விஷன் அதன் சொந்த பிடிவாதமான இருத்தலியல்வாதத்தில் சிக்கிக்கொள்ளலாம். ஆயினும் கூட கதை மனதை கவரும் வகையில் உள்ளது. ஈவா ஒரு நம்பிக்கைக்குரிய இளம் டச்சு அறுவை சிகிச்சை நிபுணரான அவரது புனைப்பெயர் பூமியின் அல்டிமேட் தாய் போன்றது. மருத்துவ வரலாற்றை படிப்பதற்காக தனது நம்பிக்கைக்குரிய வேலையை விட்டுவிட்டார். ஜோஹன் அன்முத் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பிரஷ்ய மருத்துவர். அவரது ஆவேசத்தின் பொருள் நோயாளிகளின் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகள் போன்றவற்றின் உடல் அறிகுறிகளிலும் அவர் கவனம் செலுத்தினார். ஈவா ஆன்மூஸ் அவரது பணக்கார நோயாளி எலிசபெத் மற்றும் அவரது இளம் பணிப்பெண் மரியா ஆகியோரின் தரிசனங்களை பெறத் தொடங்குகிறார். அவரது வழக்கு கையெழுத்து பிரதியின் கண்டுபிடிப்பு ஈவாவை கடந்த காலத்துடன் இணைக்கிறது. ஈவாவின் இதயம் ஏற்கனவே அவர் கர்ப்பமாக இருப்பதால் அழுத்தமாக உள்ளது. நவீன மருத்துவம் உங்களை காப்பாற்ற முடியும் என்றாலும் அது உங்கள் பிறக்காத குழந்தைக்கும் தீங்கு விளைவிக்கும். ஈவா எலிசபெத் மற்றும் மரியாவின் அனுபவங்களை பதில்களுக்காக பார்க்கிறார், ஏனெனில் அவர் தனது உடலை என்ன செய்வது என்று தெரியவில்லை மற்றும் அவரது மருத்துவர்களின் அழுத்தத்தால். முதலாவது வன்முறை மற்றும் இராணுவ கணவனை கொண்ட 3 குழந்தைகளின் செல்வந்த தாய். இரண்டாவது ஒரு சூனியக்காரி போல தோற்றமளிக்கும் மற்றும் இறந்தவர்களின் ஆன்மா உயிருள்ள மரங்களில் உறிஞ்சப்படுவதாக நம்பும் ஒரு பெண். புக் ஆஃப் விஷன் குறியீட்டை வலியுறுத்துவதில் இருந்து வெட்கப்படுவதில்லை. நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. மேரி தரையில் கிடக்கிறாள். தவறான கருக்கள் பட்டைகளால் விழுங்கப்படுகின்றன. மரத்தின் வேர்கள் மனித உடலில் நெளிகின்றன. ஈவ் தனது தொண்டையை சுத்தம் செய்து வெறுங்காலுடன் சேற்றில் சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு சுத்தமான வெள்ளை அறையில் ஒளிரும் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளார். தி வெல்வெட் அண்டர்கிரவுண்டின் திருநங்கையான ஆண்டி வார்ஹோல் உடன் பணிபுரியும் கேண்டி டார்லிங் பற்றிய பாடலான கேண்டி சேஸ் இன் ஆரம்ப வரிகளை இவா வியக்க வைக்கிறார். ஸ்டெல்லன் அவளிடம் விழும் ஒரு ஆசிரியர். இந்த படம் நுட்பமானதாக இல்லை, இருப்பினும் அதை பார்ப்பது வியப்பாக இருக்கிறது. மாலிக்கின் மறைக்கப்பட்ட வாழ்க்கையை இயக்கிய ஒளிப்பதிவாளர் ஜோர்க் விட்மர் ஒவ்வொரு காட்சியையும் ரசிக்கிறார். மரியானோ டுஃபானோவின் பிரமிக்க வைக்கும் ஆடைகள் மற்றும் டேவிட் கிராங்கின் வேலை நிறுத்தம் செய்யும் வடிவமைப்பு ஆகியவற்றிலிருந்து அவர் நேர்த்தியான விவரங்களுடன் சட்டத்தை நிரப்புகிறார். அதை ஒரு உருவப்படமாக கருதுங்கள். இருப்பினும் பார்வையாளர்கள் இந்த பாணியை விட இன்னும் கொஞ்சம் பொருளை விரும்புவார்கள். இத்தாலிய ஆவணப்பட தயாரிப்பாளரான கார்லோ ஹிண்டர்மேன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் தனது தைரியமான மற்றும் சமரசம் செய்யாத திரைப்படமான தி புக் ஆஃப் விஷனில் உடலியல், உளவியல் மற்றும் உளவியலில் இருந்து கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டு மருத்துவத்தில் தனது சொந்த உயிரியல் நிகழ்ச்சி நிரலுடன் எதிரொலிக்கும் ஒரு இளம் மருத்துவரின் கடினமான பயணத்தை தொடர்ந்து நமது உடல்கள் மற்றும் ஆன்மாக்களுடன் உருவாகி வரும் உறவை ஆராய்வதை இந்த படம் அழகாக படம் பிடிக்கிறது.